வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கையோடு நீதிராஜா வர்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களை அனாதையாக்க அரசாங்கம் முயற்சி, எதிர்க்கட்சி தலைவர் தெரிவிப்பு. சேனல் 4 ஆவணப்படம் குறித்து சவேந்திர சில்வா விளக்கம். காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து தருமாறு கோரி கிளிநொச்சியில் ஆர்ப்பாட்டம். அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். 2 மாதங்களுக்குள் பல கொள்கை மாற்றங்களை செய்து அரசாங்கம் நாட்டு மக்களை அனாதையாக்க முயற்சித்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார். பாராளுமன்ற கட்டட தொகுதியில் வைத்து ரணில் விக்ரமசிங்க இன்று ஊடகவியலாளர்களை சந்தித்தார். பாராளுமன்ற முறைகளை முழுமையாக இல்லாது செய்ய அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அவர் இதன்போது குறிப்பிட்டார். பாராளுமன்றத்துக்கு அறிவிக்காமல் 2 மாதங்களுக்குள் அரசாங்கம் பல கொள்கை மாற்றங்களை செய்துள்ளது. பாராளுமன்றத்துக்கு அமைச்சர்கள் பொறுப்பு கூறும் சம்பிரதாயத்தையும் அமைச்சர்கள் பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்ற பாராளுமன்ற சட்டத்தின் 42வது சரத்தையும் அரசாங்கம் மீறியுள்ளது. ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு விமதி என்ற பெயரில் நிதி வழங்கினர். ஒவ்வொரு அரசாங்கமும் இதனை நடைமுறைப்படுத்தி வந்தது. இது மக்களுக்காக உறுப்பினர்கள் வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் சிறந்த திட்டம். அந்த நிதியை அகற்றியுள்ளனர். தகவல் பெறும் உரிமை சட்டமூலத்தை கரு ஜெயசூரிய சமர்ப்பித்தார். நான் அதனை ஆமோதித்தேன். ஆனால் கதைப்பதற்கு முன்னரே அரசு அதனை அளித்துவிட்டது. பாராளுமன்ற முறையை முழுமையாக இல்லாதொழிக்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. ஓடும் நதிக்கு நடுவில் அனாதையாக அரசு விரும்புகிறது. நாட்டு மக்கள் தான் அனாதையாவார்கள். ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்துக்கு அருகேயுள்ள ஐநா தேவாலய நிலையத்தில் இலங்கையின் கொலைக்களங்கள் என்ற ஆவண திரைப்படம் நேற்று திரையிட்டு காண்பிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மன்னிப்பு சபை, மனித உரிமைகள் கண்காணிப்பகம், முரண்பாடுகளுக்கான அனைத்துலக குழு ஆகியன இணைந்து இந்த ஆவணப்படத்தை திரையிட்டுள்ளன. இந்நிகழ்வுக்கு ஐநாவுக்கான இலங்கையின் வதிவிட பிரதிநிதி பாலித்த கோகனவுக்கும் பிரதி வதிவிட பிரதிநிதி மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வாவுக்கும் சர்வதேச மன்னிப்பு சபை அழைப்பு விடுக்கவில்லை. எனினும் இவர்கள் அங்கு அலையா விருந்தாளிகளாக நுழைந்து தமது தரப்பு வாதங்களை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போரின் இறுதிக்கட்டத்தில் நடந்த சம்பவங்களுக்கு சாட்சியாக உள்ள ஒருவர் என்ற வகையில் கருத்துக்களை வெளியிடப் போவதாக கூறி மேஜர் ஜெனரல் ஷவேந்திர சில்வா இந்த கூட்டத்திற்குள் பிரவேசித்துள்ளார். சேனல் 4 தயாரித்த இந்த ஆவணப்படம் போலியானது என்றும் இது இலங்கையின் புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்பட்டது என்றும் அவர் வாதிட்டுள்ளார். அத்துடன் காட்டுப்பகுதி ஒன்றில் புலிகளின் நிலைகள் மீது விமானங்கள் குண்டு வீசும் போது பிடிக்கப்பட்டு விமானப்படையினரால் வெளியிடப்பட்ட காணொளி பதிவு ஒன்றை பொதுமக்கள் மீது குண்டு வீசப்படுவது போன்று மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பொய்யான தகவல்களின் மூலம் சர்வதேச சமூகத்தை தவறாக வழிநடத்த அனைத்து உலக உதவி நிறுவனங்கள் முற்படுவதாகவும் மேஜர் ஜெனரல் ஷவேந்திர சில்வா குற்றம் சாட்டியுள்ளார். கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் இளைஞர் யுவதிகளை கண்டுபிடித்து தருமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி நாம் இலங்கையர் என்ற அமைப்பு இன்று கிளிநொச்சியில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தவிடாது தடுப்பதற்கென ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த தமது அமைப்பின் 2 தமிழ் இளைஞர்களை ராணுவத்தினர் கைது செய்து தடுத்து வைத்துள்ளதாக நாம் இலங்கையர் அமைப்பின் தலைவர் உதுல் பிரேமரட்ன தெரிவித்தார். கிளிநொச்சி நகர மத்தியில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் உறவுகளை இழந்த 100கணக்கானோர் பங்கு பெற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆர்ப்பாட்டத்திற்கென வந்திருந்த தமிழர்களை ராணுவத்தினர் பஸ்ஸில் ஏற்றி அனுப்பியதாக உதுல் பிரேமரட்ன தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் முழுமையான இராணுவ ஆட்சி நிலவுவதாகவும் இங்கு ஆர்ப்பாட்டம் செய்ய முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் ராணுவ உயர் அதிகாரி ஒருவர் கூறியதாக அவர் குறிப்பிட்டார். ராணுவ ஆட்சி இல்லை, ஜனநாயகத்தை ஏற்படுத்தி சிவில் நிர்வாகம் நடைபெறுவதாக கூறப்படும் கிளிநொச்சியில் சட்டவிரோத ராணுவ ஆட்சியை அறிவிப்பது ஜனநாயக உரிமைகளை மீறுவது எப்படி என உதுல் பிரேமரட்ன கேள்வி எழுப்பியுள்ளார். காணாமல் போனவர்களையும் கைது செய்யப்பட்டவர்களையும் விடுதலை செய்து கிளிநொச்சி மற்றும் வடக்கு பகுதியில் ராணுவ ஆட்சியை இல்லாதொழித்து ஜனநாயகத்தை நிலைநாட்டுமாறு நாம் இலங்கையர் அமைப்பு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மஞ்சு வன்னியாராட்சியின் வைத்தியரை பின்தொடர்ந்த ரகசிய போலீசார் உப்புள் தரங்கவின் வைத்தியர் எலியந்த வயிற்றை ஏன் பின்தொடரவில்லை என மக்கள் விடுதலை முன்னணி கேள்வி எழுப்பியுள்ளது.
உப்புல் தரங்க தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்து உட்கொண்டது தொடர்பில் அவரது வைத்தியர் எலியந்த வைட்டிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லை கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். උපුල් තරංග ජාතික ක්‍රීඩකයාට நாம் ஒரு கேள்வி கேட்கிறோம். உப்புல் தரங்கவிற்கு மருந்து வழங்கிய வைத்தியர் தொடர்பில் விசாரணை நடக்கிறதா? அவருடைய தகுதி பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறதா? மஞ்சு வன்னியாராய்ச்சி பிரச்சனையில் அவருடைய வைத்தியரை பின்தொடர்ந்து ரகசிய போலீசார் விசாரணை நடத்தியது போன்று உப்புல் தரங்கவின் வைத்தியரின் பின் போலீசார் செல்ல வேண்டும். எலியந்த வைட் ஜனாதிபதியின் ஆயுர்வேத வைத்தியர். அவரை பின்தொடர நிறைய தூரம் செல்ல தேவையில்லை. காலை 5 மணி தொடக்கம் 6 மணி வரையிலும் மாலை 5 மணிக்கு பிறகும் ஜனாதிபதி மாளிகைக்கு சென்றால் அங்கு அவரை பார்க்க முடியும். எலியந்த வைட் ஒரு வைத்தியரா என்று நமக்கு தெரியாது. விளையாட்டுத்துறை அமைச்சின் செலவில் இலங்கை அணியின் வைத்தியராக உலக கிண்ணத்தின் போது இந்தியா சென்றார். போட்டியில் யாருக்காவது ஊக்கமருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டால் முதலில் வீரரையும் அடுத்து வைத்தியரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். எலியந்த வைட்டிடம் விசாரணை நடத்த வேண்டும். குமார் சங்கக்கார எழுத்து மூலம் கோரியதால் எலியந்தவை அனுப்பினராம். இறுதிப் போட்டியில் சங்கக்காரவுக்கு தேவையான அணியை வழங்காதிருந்த கிரிக்கெட் நிறுவனம் வைத்தியரை கேட்டதும் வழங்கினர். அதனால் உடனடியாக இது குறித்து விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும். வயிற்று பிழைப்புக்காக அதிக பணம் தேடி வெளிநாடுகளுக்கு பணிப்பெண்களாக செல்லும் இலங்கை பெண்கள் உடலை விற்க வேண்டிய நிலைக்கு இன்று தள்ளப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு பணிப்பெண்களாக செல்லும் இலங்கை பெண்கள் மனதில் சுமைகளையும் உடம்பில் ஆணிகளையும் ஏற்றிக்கொண்டே மீண்டும் நாடு திரும்புகின்றனர். அப்படி மனதிலும் உடம்பிலும் வலிகளையும் சுமைகளையும் சுமந்து வந்த மட்டக்களப்பு வாகரையைச் சேர்ந்த மனோகரன் பவானி குறித்த தகவல் அடுத்து. மட்டக்களப்பு வாகரையைச் சேர்ந்த 31 வயதான மனோகரன் பவானி என்ற பெண் குடும்ப கஷ்டத்தை போக்குவதற்காக சவுதி அரேபியாவிற்கு வேலை தேடி சென்றார். பணிப்பெண்ணாக சென்ற அவருக்கு சவுதி அரேபியாவில் பணத்திற்கு பதிலாக ரணங்களே பரிசாக கிடைத்தன. இவ்வாறு ரணங்களை பெற்று பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள மனோகரன் பவானிக்கு நஷ்டஈடு கோரியும் பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறைகளை தடுக்க கோரியும் வாகரை பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை நேற்று நடத்தினர். பிரதேச சபையில் ஆரம்பிக்கப்பட்ட இப்பேரணி பிரதேச செயலகம் வரை சென்றதுடன் பேரணியில் சென்ற மக்கள் பிரதேச செயலாளரிடம் மனு ஒன்றையும் கையளித்தனர். சுமார் 300 மக்கள் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். சவுதி அரேபியாவிற்கு பணிப்பெண்ணாக சென்று துன்பங்களை அனுபவித்து வந்த பவானி அவற்றை எம்முடன் பகிர்ந்து கொண்டார். அதுக்கு பிறகு அந்த வீட்டில் 27 நாள் இருந்தேன். 27 நாள் அந்த வீட்டில் வேலை செஞ்சேன். அதுக்கு பிறகு அவர் அம்மாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போன இடத்துல ஒரு வேலைக்காரி இருந்தான். அந்த வேலைக்காரிக்கு சரியாக பொறுமையாக நடந்துச்சு. அதுக்கு அதை பார்த்து நான் இடத்துக்கு மயங்கி விழுந்தேன். அதுக்கு பிறகு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் மெடிக்கல் எல்லாம் போட்டு அந்த ஏஜென்ட்ல வேலைப்படுத்தினாங்க. அவங்க சொன்னாங்க அவங்க இங்கே வேலை செய்யலாது, அவங்க ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புவாங்க சொல்லி. சவுதி அரேபியாவிற்கு செல்லும் எம் பெண்களை துன்புறுத்தி இன்பம் பெறும் பணம் படைத்த சவுதி அரேபிய மன்னர்களே, பெண்களின் கண்ணீர் ஒருவரது பரம்பரையை அழித்துவிடும் என்பதை நீங்கள் எப்போது அறிய போகிறீர்கள்? அளவட்டியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் விடயம் குறித்து 11 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக பிரதமர் டிமு ஜெயரட்ன தெரிவித்துள்ளார். அளவட்டி தாக்குதல் குறித்து நேற்று பாராளுமன்றத்தில் விசேட உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் அவசரகால சட்டத்தின் கீழ் சுதந்திரமான தேர்தலை எதிர்பார்க்க முடியாது என்று கூறினார். சம்பந்தனின் உரையை அடுத்து பிரதமர் டிமு ஜெயரட்ன அதற்கு சபையில் நேற்று பதிலளித்தார்.
On Thursday, 16 June 2011, the Tamil National Alliance 2011ஆம் ஆண்டு ஜூன் 16ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சி வேட்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுடன் கூட்டம் நடத்தியது. போலீசாரும் ராணுவத்தினரும் இதற்கு முன்தினம் அங்கு சென்று கூட்டம் தொடர்பில் விசாரணை நடத்தியுள்ளனர். கூட்டம் நடைபெற்ற நாளன்று மண்டபத்திற்குள் நுழைந்த அதிகாரி ஒருவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போலீஸ் அனுமதி பெறாததால் இக்கூட்டத்தை நடத்த முடியாது என கூறியுள்ளார். இது கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம், எனவே அதற்கு போலீஸ் அனுமதி தேவையில்லை என எம் சார்பில் கூறப்பட்டது. எனினும் ஆயுதம் ஏந்திய சிப்பாய்கள் மண்டபத்திற்குள் திடீரென நுழைந்து பொதுமக்களை தாக்க ஆரம்பித்துள்ளனர். இக்குழுவை ராணுவ மேஜர் ஒருவர் வழிநடத்தியுள்ளார். தமது சொந்த மாவட்டத்தில் வைத்து 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர். அவசர கால சட்டத்தை வைத்துக் கொண்டு ராணுவம் இவ்வாறு நடந்திருக்கின்றது. சாதாரண சட்டம் மீறப்பட்டுள்ளது. இப்படி இருக்கையில் அவசர கால சட்டத்தை வைத்துக் கொண்டு நீதியான சுதந்திரமான தேர்தலை எதிர்பார்க்க முடியாது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, கௌரவ உறுப்பினர் சம்பந்தன் அவர்கள் அளவட்டி சம்பவம் குறித்து கருத்து வெளியிட்டார். இது குறித்து தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 11 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. தெளிவான விசாரணை நடத்தி குறித்த சம்பவம் தொடர்பில் வெளியாகும் தகவல்களை இச்சபையில் சமர்ப்பிப்போம். புத்த தர்மத்தை பற்றி பேசும் கட்சி தலைவர்கள் இன்னும் பழிவாங்கல் கொள்கையை கைவிடவில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் இணை பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். புலனறுவை தியசேனபுரவில் இடம்பெற்ற சசுனட்ட அருண திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். கர்வம் கூடாதென புத்த சாதனத்தில் கூறப்பட்டுள்ளது என ஒளிபெருக்கியை வாங்கி குறிப்பிடுகின்றனர். ஆனால் இப்படி கூறிவிட்டு மறுபக்கம் என்ன செய்கின்றனர்? நேரடியாக அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடுகின்றனர். தலைநகரில் உள்ள குளிரூட்டப்பட்ட அறையில் உள்ளவர்களே இதனை செய்கின்றனர். கொழும்பு 7 குருந்துவத்தை மேல் மாடியில் இருந்து கொண்டு சூழ்ச்சிகளை செய்தாலும் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு எது உண்மை எது பொய் என தெரியும். சத்தியம் ஒரு நாளைக்கு ஜெயிக்கும் என்பதே எனது தந்தையின் இறுதி வார்த்தை. அதனால் சத்தியம் நிச்சயமாக இறுதியில் வெல்லும். இலங்கையில் கிரிக்கெட் விமர்சன நிகழ்ச்சிகள் மூலம் நன்கு அறியப்பட்ட AHM ஆஸ்வர் இன்று தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக அறியப்படுகின்றார். நேற்று முன்தினமும் நேற்றும் நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வுகளில் ஆஸ்வர் கதாநாயகனாக மிளிர்கின்றார். காரணம், நேற்று முன்தினம் தமிழ்ச்செல்வனை பிரபாகரன் என்று கூறிவிட்டு அதற்கு நேற்று சபையில் மன்னிப்பு கோரியதுடன் ஊடகங்களையும் அவர் சாடியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ஆஸ்வர் பாராளுமன்றத்தில் என்ன உரை நிகழ்த்தினார், அவர் ஆற்றிய உரை மற்றும் அதற்கு வழங்கிய விளக்கம் என்பவற்றை இப்போது பார்க்கலாம். ஒசாமா உள்ளிட்ட பலர் கொல்லப்பட்டு விட்டனர். பிரபாகரனும் கொல்லப்பட்டு விட்டார். தீவிரவாதத்தால் நாட்டை ஆட்டிப்படைத்தவர் ஆவார். ஆனாலும் ஜனாதிபதியின் மனிதாபிமான நடவடிக்கையை பாருங்கள். அவருடைய மனைவியை பார்த்துக் கொள்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு கல்வி வழங்குகிறார். இதுதான் மனிதாபிமான அணுகுமுறை. இவர்தான் மஹிந்த ராஜபக்ஷ. மஹிந்த சிந்தனை மூலம் நாட்டை மீட்டெடுக்கிறோம் என காட்டியுள்ளோம். பாராளுமன்றத்தில் நான் 21ஆம் தேதி நிகழ்த்திய உரையை ஊடகங்கள் தவறாக பிரசுரித்துள்ளன. பிரபாகரனின் மனைவியும் பிள்ளைகளும் பாதுகாப்பாக நலமாக இருக்கிறார்கள், அவர்களை ஜனாதிபதி பராமரிக்கிறார் என நான் ஒரு இடத்திலும் கூறவில்லை. சிலவேளை அது எதிர்த்தரப்பு ஸ்ரீகொத்தவில் இருக்கலாம். தமிழ்ச்செல்வனின் மனைவி பிள்ளைகளை அவர் இறந்த பின் நன்கு பராமரிக்கப்படுகின்றனர். தமிழ்ச்செல்வன் என்ற பெயருக்காக பிரபாகரன் பெயரை சொல்லி நான் தவறு இழைத்து விட்டேன். எனது உரையை விரைவில் நிறைவு செய்ய வேண்டியிருந்ததால் அப்படி நடந்துவிட்டது. அதனால் பிரதி சபாநாயகர் அவர்களே, உங்களிடமும் இச்சபையிடமும் நான் மன்னிப்பு கோருகிறேன். இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஆஸ்வர் தவறான கருத்தொன்றை முன்வைத்துவிட்டு ஊடகங்களை சாடுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ஆஸ்வருடைய உரைக்கு பதிலளிக்கும் முகமாகவே நேற்று அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தான் நிகழ்த்திய உரையில் காணப்பட்ட தவறை வாபஸ் பெற்றுக் கொள்ளாமல் அதனை பிரசுரித்த பத்திரிகைகளுக்கும் அல்லது ஊடகங்களுக்கும் எதிராக இவ்வாறு அறிவிப்பது நியாயமானதல்ல. இதற்கு முன்னரும் இவ்வாறு நடந்துள்ளது. பத்திரிகைகளுக்கு அல்லது ஊடகங்களுக்கு கை வைத்துதான் இந்த சபையில் அரசாங்க அமைச்சர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்துகின்றனர். சாக்கமைப்பின் நாடுகள் ஒன்றிணைந்து இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என சாக்கமைப்பின் செயலாளர் நாயகம் பதிமத் தியானா சஜித் தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அலரி மாளிகையில் சந்தித்து உரையாடிய போதே அவர் கருத்தினை வெளியிட்டுள்ளார். மாலைத்தீவு பிரஜையான பதிம்மத் தியானா சைட் கடந்த மார்ச் மாதம் சாக் அமைப்பின் செயலாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ளார். சாக் அமைப்பின் முதல் பெண் செயலாளர் நாயகம் இவராவார். சாக் அமைப்புக்கென ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ செய்துள்ள பணிகளுக்கு அவர் இந்த சந்திப்பின் போது நன்றி தெரிவித்தார். அத்துடன் சாக் அமைப்பை உருவாக்குவதில் இலங்கை பாரிய பங்களிப்பு செய்ததாக அவர் குறிப்பிட்டார். சாக் அமைப்பு தனது அதிகாரங்களை பயன்படுத்தி தொடர்ந்தும் அபிவிருத்தியின் பால் செல்ல வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இதன்போது குறிப்பிட்டார். அந்த செய்தியோடு இன்றைய தமிழ் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.